வணக்கம். நான் இந்த கதைக்கு வர பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட ரெஸ்பான்சிவ் யூசர் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ண தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த தெரியுற ஸ்க்ரீனில் இருக்கிறது தான் நம்மளோட யூசர் ப்ரொஃபைல், அதாவது நான் கிரியேட் பண்ண யூசர் ப்ரொஃபைல். இதில் நான் நம்மளோட வலது பக்கம் நம்ம மை ஷாப் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் மை ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன், மை செட்டிங் கொடுத்துருக்கேன், மை ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அண்ட் மை வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன், மெசேஜ் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் அட்மி கொடுத்துருக்கேன். இதில் நம்ம ரெஜிஸ்டர் ஆகிற பேர் தான் விடும். இதில் மல்கிங்கிற பேரில் தான் இப்போ நான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கேன். அதனால் மல்கி விடும். இது சைன் அவுட் ஆனால் மறுபடியும் நம்மளோட சைன்இன் பார்ட்டுக்கு போகும். மறுபடியும் நம்ம ரெஜிஸ்டர் ஆகி யூசர் ப்ரொஃபைலுக்கு வரலாம். அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளோட ப்ரொஃபைல் இமேஜ். அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லி கொடுக்குறேன். இதை எப்படி அப்டேட் ப்ரொஃபைல் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு. இதில் நான் ப்ரொஃபைல் செட்டிங் கொடுத்துருக்கேன். நம்மளோட இதில் ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்லி ஆட் ஆகும். நம்மளோட இமெயில் ரெஜிஸ்டரான இமெயில் கொடுத்தா அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் நம்ம சைன் அப் பார்ட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணோம். அந்த என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் தான் விடுவதில்லை. அது பிறகு அந்த சைன் அப்பான என்டர் பண்ண டீட்டெயில்ஸில் இமெயில் பாஸ்வேர்ட் எடுத்து நம்மளோட சைனிங் பார்ட்டில் ரெஜிஸ்டர் ஆனால் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விடும். இல்லாட்டி இன்வேலிட்னு காட்டும். அதாவது பிள்ளையாக டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதில் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், மொபைல் கொடுத்துருக்கோம், இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணால் இதில் கண்ணு மாதிரி ஒரு ஐக்கன் வச்சுருக்கேன். அது ஷோ பண்ணால் ஹைட் பண்ணால் தெரியாமல் போகும், ஷோ பண்ணால் நம்மளோட பாஸ்வேர்ட் காட்டும். இதுதான் டேட்டா பேஸில் இருக்க பாஸ்வேர்ட். நம்ம பாஸ்வேர்ட் இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நேம் வேண்டாம் சேஞ்ச் பண்ணலாம், லாஸ்ட் நேமும் சேஞ்ச் பண்ணலாம், மொபைலும் சேஞ்ச் பண்ணலாம். இதில் இமெயில் கொடுத்துருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்கு, அதாவது சைன் அப்பான டேட் தான் இதில் இருந்திருக்கு. இப்போ இந்த பேரில் நம்ம சைன் அப் ஆனமோ அந்த டேட் தான் இதில் விடும். இதில் நான் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபீல்டோட கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அட்ரஸ் லைன் 1 இதில் அட்ரஸ் லைன் 2 கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் அட்ரஸ் லைன் 1, டைப் அட்ரஸ் லைன் 2. இதில் ப்ரொவின்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, இதில் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கு, இதில் சிட்டி கொடுத்துருக்கு. இதில் ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் டீட்டெயில்ஸாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னுக்கு நான் சும்மா இதில் ஸ்ட்ரக்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஜெண்டர்னு கொடுத்துருக்கு. இந்த ஜெண்டரும் நம்ம வேணுண்டா ரீநேம் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்லி டேட்டா பேஸ்லேருந்து வாரக்காண்டி தேவையில்லை. இதில் மலக்கிங்கிறது கேர்ள் நேம்காண்டி தான் நான் டேட்டா பேஸ்லேயும் ஃபீமேல் தான் கொடுத்துருக்கேன் இந்த நேமுக்கு. அதனால தான் ஃபீமேல் ஆட்டோ வந்திருக்கு. இதில் போஸ்டல் கோட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பட்டனோட கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்டேட் மை ப்ரொஃபைல் இதுலேயுமே பட்டன் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட யூஸரோட கான்டாக்ட்ஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் காட்டு நம்மளோட யூசர் ப்ரொஃபைல் நம்ம எப்படி கிரியேட் பண்ண நம்மளோட பார்ட். நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது யூசர் ப்ரொஃபைல்.php. அந்த PHPக்குள்ளே தான் நம்மளோட யூசர் ப்ரொஃபைல் நம்மளோட இந்த பார்ட் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஹெட்டுக்குள்ளே நம்ம PHPயில் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கனால PHP பார்ட் வந்து இதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டைட்டிலில் யூசர் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்கேன். யூசர் இதில் லிங்க்
ஹெட்குள்ளே லிங்க் பண்ணி வச்சிருக்க நம்மளோட போட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ். அதாவது நம்மளோட டிசைன் பார்ட் இது. இன்னொரு டிசைன் பார்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஸ்டைல் சிஎஸ்எஸ். இதில் வந்து நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ஐக்கன்ஸ் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நம்மளோட இன்னொரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஐக்கன் வந்து லோகோ வந்து இதில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட பாடி பார்ட் வந்து அது ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு D1 கிரியேட் பண்ணி அதை கண்டெய்னர் ஸ்டோரேஜில் தான் நம்ம இது யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பொடிக்குள்ளே இன்னொரு PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட header.php வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம் கனெக்ஷன்.php வந்து. இது கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பேஜ்கள் சரியாக வேலை செய்யும். இதில் header.phpன்னு சொன்னால் இந்த ஏரியா இதில் நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கோம், குவரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் அட்ரஸ் இருக்குது, இமேஜ் பார்த்துருக்கு. அது எஸ்எஸ்ல தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இதில் PHP ஸ்கிரிப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். காட்டுனதையும் இதில் க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம இதில் D1 கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட இமேஜ் பார்ட் தான் இது. அது நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கதைக்கிறேன். இது சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இதில் எக்ஸ்பிளைன் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது நம்ம டேட்டாபேஸில் நம்ம ரெஜிஸ்டரான ஃபர்ஸ்ட் நேம் இதில் விடும் நம்மளோட ப்ரொஃபைலில். அதை நான் காட்டுறேன். இதில் இருக்குது மல்டிங்கிற பேர், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நேம். இது லாஸ்ட் நேம் ஆட் பண்ணால் லாஸ்ட் நேமும் விடும். நான் லாஸ்ட் நேம் அதனால ஆட் பண்ணலை. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நேம் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்டேட் ப்ரொஃபைல் இமேஜ் இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் லேபிளில். இதில் நம்மளோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேமும் நம்ம ஒரு டியூக்குள்ளே தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கிளாஸ் வந்து கொடுத்து கோல் செக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அதில் இன்புட்டில் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காண்டி. இதில் கிளாஸ் வந்து கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. இதில் வெளியூ வந்து கொடுத்துருக்கோம். வெளியூக்குள்ளே PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஓப்பனும் க்ளோஸிங் நடுவில் தான் நம்ம இப்போ கொண்டு கொடுத்து அதை டீட்டெயில்ஸ் டேட்டான்னு கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது இதோட டீட்டெயில்ஸ் டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கு. அதாவது டேட்டா பேஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் விலோனுக்காண்டி தான் இதில் வச்சுருக்கோம். அப்படி இது லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேம் மாதிரி தான், மொபைலும் அப்படி தான். இதில் பாஸ்வேர்ட் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு டிவ்க்குள்ளே தான் வச்சுருக்கேன். பாஸ்வேர்ட் இன்புட்டில் டைப்பில் டெக்ஸ்ட் கொடுக்காம பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். இதில் வெளியூக்குள்ளே PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எக்கோ பண்ணி வச்சுருக்கேன் டீட்டெயில்ஸ் டேட்டா அண்டு பாஸ்வேர்ட். இதில் எஸ்டானில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன். பேசிக் add-on 2 உண்டு. இதில் 1 கிளிக் கொண்டு வச்சுருக்கேன் ஷோ பாஸ்வேர்ட் உண்டு. அதாவது பாஸ்வேர்ட் வியூ ஆகும். அப்படி தாண்டி ஹைட் வியூ அந்த ஹைட் வியூ பார்ட்
லாஸ்ட் வீடியோஸில் கதைச்சிருந்தேன். இதுலேயும் ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் 5. இது நம்மளோட இமெயிலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மாதிரி தான். இது வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது நம்ம எப்போ சைன் அப் ஆனோமோ அந்த டேட் தான் இதில் விடும் டேட்டாபேஸில் இருந்து. இது அட்ரஸ் லைன் 1 ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது இப்போ வந்து கொடுத்து MDன்னு கொடுத்துருக்கேன், அட்ரஸ் டேட்டான்னு கொடுத்து லைன் 1 கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு PHP ஸ்கிரிப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அந்த 2 நடுவில் தான் இன்புட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், டைப் டெக்ஸ்ட்டு. அதாவது நம்மளோட அட்ரஸ் லைன் வந்து ஃபில் பண்ணுறதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து கிரியேட் பண்ணி டைப் அட்ரஸ் லைன் பண்ணி தெரியணுக்காண்டி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அட்ரஸ் டைப் 1 ஃபில் பண்ணுங்க இதுக்காக. அதுக்கப்புறம் எல்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு PHP ஸ்கிரிப்ட் கொண்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இன்புட் வந்து கொடுத்து டைப் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் கிளாஸ் ப்ராம்ப்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்குள்ளே இன்னொரு PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அக்கௌண்ட் கொடுத்து டீட்டெயில்ஸ் டேட்டான்னு கொடுத்துருக்கோம் லைன் 1க்கு. இது அட்ரஸ் லைன் 2. அட்ரஸ் லைன் 2வும் நான் சொல்லி தந்த அட்ரஸ் லைன் 1 மாதிரி தான். இதில் நம்ம இதில் PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி அது எப்படி வேலை செய்யுது நான் சொல்லித்தரேன். இது வந்து நம்மளோட ப்ரொவின்ஸுக்கு தேவையான பார்ட் தான் நான் இதில் டிசைன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ப்ரொவின்ஸ் செலக்ட் பண்ணால் அது ஒன் சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் வியூ ஆகும். இதில் ஐடியா வந்து கொடுத்து நான் ப்ரொவின்ஸ் இது ஒன் சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணி வச்சா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அதாவது ஃபங்க்ஷன் ஆகும். கிளிக் பண்ணால் அது எப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொவின்ஸ் வந்து செலக்ட் பண்ணால் எக்ஸாம்பிளுக்கு நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் கொடுத்தா நார்த் சென்ட்ரலுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி விடும். அதாவது நார்த் சென்ட்ரல் கிளிக் பண்ணால் அனுராதபுரம் அப்படி விடும். அப்படி தான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்டாபேஸ் உங்களோட டேட்டாபேஸில் இருக்க டீட்டெயில்ஸாக நம்மளோட யூசர் ப்ரொஃபைலுக்கு எடுக்க போகிறோம். அதான் இதில் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ப்ரொவின்ஸ் ஐடி கொடுத்துருக்கேன். இதில் ப்ரொவின்ஸ் நேம் கொடுத்துருக்கேன். ப்ரொவின்ஸ் நேம் கொடுத்தா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் வியூ ஆகும், என்னென்ன டிஸ்ட்ரிக்ட். இது வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் பார்ட், ப்ரொவின்ஸ் பார்ட் மாதிரி. இப்போ ஒரு ப்ரொவின்ஸ் வந்து செலக்ட் பண்ணால் எக்ஸாம்பிளுக்கு ட்ரின்கோமலேருந்து கிளிக் பண்ணால் ட்ரின்கோமலையில் இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் வியூ ஆகும். அப்படி தான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஐடியான்னு கொடுத்துருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் ஐடி. இதில் இப்போ பண்ணி வச்சுருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் நேம். இது வந்து சிட்டி பார்ட். சிட்டியில் நான் ஒன் சேஞ்ச் கொடுக்கல, ஏன்னா ஒன் சேஞ்ச் ப்ரொவின்ஸுக்கும் டிஸ்ட்ரிக்டும் மட்டும்தான் தேவை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஏன் நான் சிட்டிக்கு கொடுக்க இல்லைன்னு. சிட்டி கொடுத்தா சிட்டியிலேருந்து ஒரு சிட்டி ஒன்று செலக்ட் பண்ணால் வில்லேஜ்னு காட்டுவாங்க. வில்லேஜ் நமக்கு தேவையில்லாத காண்டிப்பட்டுக்கு நான் அந்த பார்ட் போடலை. இதில் நம்மளோட போஸ்டல் கோட், இதில் நம்ம ஜெண்டர்,
ரெஜிஸ்டரில் ஜெண்டர் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் ஆகும். அது நான் டேட்டா பேஸில் இருந்து நான் காட்டுறேன். நம்ம ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட், சிட்டிஸ் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது. நான் ரீஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்கேன். இது ப்ரொவின்ஸில் நான் ஆப்ஷன் இது வியூ ஆக மாதிரி காட்டுறேன். ப்ரொவின்ஸுக்கு நம்மளோட 9 ப்ரொவின்ஸில் இருக்குது. இதில் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணால் 25 டிஸ்ட்ரிக்டும் இதில் இருக்குது. இதை நான் இப்போதைக்கு கொஞ்சம் சிட்டிஸ்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ப்ரொவின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் நார்த் சென்ட்ரல்லே செலக்ட் பண்ணுறேன். நார்த் சென்ட்ரல் செலக்ட் பண்ண முதலிருந்து காட்டுறேன். இதில் எம்டியாக தான் இருக்குது. செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் விழுந்திருக்கு. இப்போ நான் இதில் ப்ரொவின்ஸில் வந்து ஒரு ப்ரொவின்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்ட்ரிக்டை பாருங்கள். இதில் நார்த் சென்ட்ரல்ந்து கிளிக் பண்ணால் இதில் டிஸ்ட்ரிக்டிலும் அனுராதபுரம் நார்த் சென்ட்ரலுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்டிலும் இதில் அனுராதபுரம் புலனர்வுன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அப்படி விழுந்துச்சு. ரெண்டு மரம் ரீஃப்ரெஷ் வந்து கொடுத்து நான் இப்போ டிஸ்ட்ரிக்டை காட்டுறேன். டிஸ்ட்ரிக்ட்லேயும் நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். பின்கமலேருந்து செலக்ட் பண்ணால் நம்மளோட சிட்டி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா சிட்டியில் இருக்கு. நம்மளோட பின்கமலைக்கு தேவையான சிட்டிஸ்கள்லாம் வந்திருக்கு. நார்த்தன் செலக்ட் பண்ணால் ஜஃப்னா, மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு வருது. மன்னார் கிளிக் பண்ணால் இப்படி மன்னாருக்கு தேவையான சிட்டிஸ்கள் எல்லாம் வந்துடும். இப்படி தான் நான் என்னோட யூசர் ப்ரொஃபைல், ரெஸ்பான்சிவ் யூசர் ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளோட அப்டேட் ப்ரொஃபைல் இமேஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லித்தரேன். இன்றைக்கி நான் சொல்லி தந்த நம்மளோட யூசர் ப்ரொஃபைல், அதாவது ரெஸ்பான்சிவ் யூசர் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணோன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் சொன்னது புரிஞ்சிருந்தா இது இன்பாக்ஸில், அதாவது செட்டிங் நம்மளோட மெசேஜ் பாரில் மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.